Hello friends, welcome to Belmath Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC எக்ஸாம்காக மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கார்லேஷன் டாபிக் பத்தி நாம பார்க்க போறோம். இது வந்து TNPSCக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு TRB செட் எல்லா ப்ரிப்பரேஷனுக்குமே வந்து இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டாட்னு எடுத்துட்டிங்கன்னா கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்லேஷன் பற்றின பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்லேஷன்னா என்ன அப்படிங்கிற மீனிங் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட டெஃபினிஷன் வந்து என்னென்னா, இஃப் த சேஞ்ச் இன் ஒன் வேரியபிள் affects a change in the other variable, the variables are said to be correlated. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் வந்து அதுக்கு டிபெண்டிங் ஃபேக்டராக இருக்கும். இப்போ அதில் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் எக்ஸு ஒய்ங்கிறது அதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒன்று வந்து எக்ஸு இன்னொன்று ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸு வந்து சேஞ்ச் ஆக ஒய்யாலையும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா கார்லேட்டட் வேரியபிள்னு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், இப்போ வயல்வெளியில் வேலை செய்கிறது ஏதாவது எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் எடுக்கும்போது இப்போ மழையும் ப்ரொடக்ஷனும் வந்து டிபெண்ட் வேரியபிள். இப்போ மழை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் ஆகும், மழை இல்லைனாலும் ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸுங்கிறதும் ஒய், எக்ஸுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ஆர் வீட் ஏதாவது எடுத்துக்கிட்டுக்கோங்க, ஒய்ங்கிறது வந்து அந்த நம்ம ரெயினோட அளவு எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து நாம் கார்லேட்டட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ அந்த வேரி ஆகிற அந்த ரெண்டு வேரியபிளும் வந்து சேம் டைரக்ஷன்லேயே வேரி ஆச்சுன்னா, அதாவது இப்போ நான் ரெண்டு வேரியபிள் சொன்னேன்னா, இப்போ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லைனா எக்ஸு டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் டிக்ரீஸ் ஆகணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் கார்லேஷன் இல்லைனா வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸும் ஒய்யும் சேம் டைரக்ஷனில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து நாம் டைரக்ட் கார்லேஷன் இல்லைனா பாசிட்டிவ் கார்லேஷனுங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து அந்த கார்லேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகணும், இல்லைனா எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அந்த கார்லேஷன் வந்து நம்ம நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா டைவர்ஸ் கார்லேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினிஷன்ஸே வந்து 1 மார்க்கில் கேட்குற சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த டைப்ஸும் வந்து 1 மார்க்கில் வரும். ஸோ மீனிங் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கார்லேஷன் டைப் வந்து பர்ஃபெக்ட் கார்லேஷன். பர்ஃபெக்ட் கார்லேஷன்னா என்னென்னா, எக்ஸும் ஒய்யும் சம் ப்ரொப்போர்ஷனில் வந்து டிவியேட் ஆகும். இப்போ எக்ஸும் ஒய்யும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு கார்லேட்டட் வேரியபிள்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட வந்து ப்ரொப்போர்ஷனல் சம் ஏங்கிற ப்ரொப்போர்ஷனில் தான் இது டிவியேட் ஆகுதுன்னு வச்சு இப்படி இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 2yங்கிறத நம்ம ரிலேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் வந்து 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் வந்து என்ன ஆயிரும் 2, ஒய் வந்து 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக ஒரே சேம் ப்ரொப்போர்ஷன்லேயே வரும். இந்த மாதிரி சேம் ப்ரொப்போர்ஷன்லேயே வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட் கார்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கார்லேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபுல்லாக கார்லேஷன் ஸ்டடி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஸ்கேட்டர் டயக்ராம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலமாக தான் ஃபஸ்ட்டு வந்து கார்லேஷன் வந்து மெஷர் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் வே ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது வந்து பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எக்ஸ் ஒய், இப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் எக்ஸு அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் அதை டிபெண்டாக இண்டிபெண்ட்டாக அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸில், இது ஒய் ஆக்சிஸில். ஸோ அந்த சம்மில் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம். இப்போ இந்த ஸ்கேட்டர் டயக்ராமோட அப்பியரன்ஸ்லேருந்தே நம்ம சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து வரலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து வெரி டென்ஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப க்ளோஸிங்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸாக கார்லேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது ஃபேர்லி குட் அமௌண்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ். இதுவே இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வைட்லியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லிடலாம்னா புவர் கார்லேஷனுங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பாயிண்ட் க்ளோஸாக இருந்ததுன்னா குட் கார்லேஷன், பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸு வைடு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து புவர் கார்லேஷன். ஆனால் இப்போ இது வந்து எல்லா மெத்தடுக்குமே நம்ம இதையே யூஸ் பண்ண முடியாது. லார்ஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளால் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு போக முடியாது. ஸோ அது ஸ்மாலர் சாம்பிளுக்கு மட்டும்தான் நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். லார்ஜர் வேரியபிளுக்கு நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த மெத்தடுக்கு போகிறோன்னா ரேங்க் கார்லேஷன் மெத்தடுக்கு நம்ம போகிறோம். ஸோ ரேங்க் கார்லேஷன் ஒன்று வந்து கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், 2 கார்லேஷன் மெத்தடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ இது வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து இஸ் அ மெஷர் ஆஃப் இன்டென்சிட்டி ஆர் டிகிரி ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிளுக்கு இடையில் இருக்க லீனியர் ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். கார்ல் பியர்சன் வந்து முக்கியமாக லீனியர் ரிலேஷன்ஷிப்பு தான் யூஸ் பண்ண முடியும், நான் லீனியருக்கு இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து கார்ல் பியர்சன். இவர் வந்து பிரிட்டிஷ் பயோமெட்ரிஷியன். இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து நாம் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் இல்லைனா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் 2 random variables x and y denoted by r of x comma y or r suffix xy is the numerical measure of linear relationship. This word linear is very very important between them and it is defined by இதுதான் ஃபார்முலா. நியூமரிக்கலாக நம்ம போடும்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். r of x comma y equal to covariance of x comma y divided by sigma x into sigma y. கோவேரியன்ஸோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y தான் கோவேரியன்ஸோட ஃபார்முலா. தென் சிக்மா எக்ஸுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x தான் வந்து ஃபார்முலா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xyனா சமேஷன் xy பை n, a ஆஃப் xனா சமேஷன் x பை n, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் yனா சமேஷன் y பை n. இதெல்லாம் நியூமரிக்கல் கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் xனா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா தெரியும். இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்க்கு போட்டுக்கலாம். இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் xy வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x மைனஸ் e ஆஃப் x இன்ட்டு y மைனஸ் e ஆஃப் yன்னு வரும். 1 by n இன்ட்டு சமேஷன் xi மைனஸ் x பார் இன்ட்டு y மைனஸ் y பார். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நியூமரிக்கல் ஒரு நம்பர்ஸ் கொடுத்து நம்மளை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லும் போது இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து தியரிட்டிக்கலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூமரிக்கல் இது எல்லாமே வந்து நியூமரிக்கல் கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த டெரிவேஷன் இந்த பார்ட்டெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ஏதாவது சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதுவும் வந்து நியூமரிக்கல் பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சம்ஸும் கேட்பாங்க. ஸோ சம்ஸும் சால்வ் பண்ண தெரியணும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் பார்த்தோம்ல. இப்போ ஸ்கேட்டர் டயக்ராமையும் இந்த கர்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கேட்டர் டயக்ராமில் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி பாசிட்டிவ் டைரக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு சாஞ்சிருந்தா அப்வேர்டில் இந்த மாதிரி சாஞ்சு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து டென்ஸாக கிடச்சிச்சின்னா டெஃபினட்டாக ஆர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இதுவே வந்து இந்த சைடு அதாவது நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷனில் அப்வேர்ட்ஸில் சாஞ்சிருந்துச்சுன்னா ஆர் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 0வாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே எதுவுமே சொல்லாமல் நியூட்ரலாக நம்மளுக்கு அந்த கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0. அதே மாதிரி y ஈக்குவல் டு எக்ஸ் இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆரோட வேல்யூ வந்து என்னென்னா +1. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சி இந்த லீனியர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சிங்கிற ஃபார்மில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஆரோட வேல்யூ -1. ஸோ உங்களுக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் கொடுத்து வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஆர் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நோட் பண்ண தெரியணும். ஸோ இந்த 5 இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம கெஸ் பண்ண முடியும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். மெஷர் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் கொடுக்குது. ஆனால் நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து இது வந்து சூட்டபிள் கிடையாது. அதை எப்போதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை நம்ம எப்போவுமே சிக்மா ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். இது வந்து கோவேரியன்ஸ் படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர் கூட உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ராடக்ட் மூமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதோட உன்னர் நேம் வந்து ப்ராடக்ட் மூமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா μ11. இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வெறும் டைரெக்டாக கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்குறக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட் லிமிட்ஸ் ஆஃப் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆரோட வேல்யூ வந்து -1 to +1 தான் இருக்கும். ஸோ -1 இஸ் த மினிமம் வேல்யூ, +1 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. இல்லை சிம்பிளாக எப்படி சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது எல்லாமே கண்டிஷன். ஸோ எந்த வேலை கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். இப்போ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு நம்ம இதோட டைப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஆரோட வேல்யூ +1 எக்ஸாக்டாக +1 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷனை வந்து பர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் நம்ம சொல்லுவோம். பர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். ஆரோட வேல்யூ -1 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன். அதாவது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் கார்லேஷன், நெகட்டிவ் பர்ஃபெக்ட் கார்லேஷன் சொல்லுவோம். இதுவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். இதுவுமே வந்து லாஸ்ட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இந்த டைப் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஆரிஜினுக்கும் ஸ்கேலுக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வி. யூங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹெச், விங்கிறது ஒய் மைனஸ் பி பை ஹெச். ஸோ இது எக்ஸ் மைனஸ் ஏ வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின், டிவைட் பை ஹெச் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலை டினோட் பண்ணுது. ஸோ இதில் வந்து எந்த டீவியேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு கார்லேஷன் வேல்யூவில் எந்த டீவியேஷனும் வராது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடும்போது லார்ஜர் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அல்ல ஆரிஜினை ஃபிட் பண்ணி ஸ்மாலர் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம போடுவோம் சம்ஸில். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கார்லேஷனோடது. நெக்ஸ்ட்டு, if x and y are random variable and a, b, c, d are any numbers provided only that a not equal to 0 and c not equal to 0, then r of ax plus b, cy plus d equal to. நம்மளுக்கு r of x, y ஃபார்முலா பார்த்தோம். இங்கே xக்கு பதிலாக instead of ax plus b, yக்கு பதிலாக cy plus d லீனியர் ரிலேஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா ac by modulus of ac into r of x, y. இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமாவோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏபி இருக்க இடத்துல உங்களுக்கு நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்து வேல்யூ கேட்பாங்க. ஸோ நம்ம மறுபடியும் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணாமல் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் கண்டிப்பாக ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இப்போ இதிலே வந்து பி ஈக்குவல் டு பி டியோட வேல்யூ 0 இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட்டும் இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. Next property, two independent variables are uncorrelated. Correlationனாலே ஒன்றுக்குள்ள ஒன்று டிபெண்ட் பண்ணியிருந்தால் தான் அது கார்லேஷன். அப்போ ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட்னா என்னது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிளோட கார்லேஷன் வந்து 0 இருக்கும். அதனால் நம்ம அதை அன்கார்லேட்டட்னு சொல்லுவோம். சிம்பிளாக தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தால் கோவேரியன்ஸ் வந்து 0 ஆயிரும். நம்ம ரேங்க் கார்லேஷனோட நியூமரேட்டரே வந்து என்னது கோவேரியன்ஸ். ஸோ 0 ஆயிரும். இங்கே வந்து என்ன வேல்யூ இருந்தாலும் 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். தியரிட்டிக்கலாக 0. பட் த கான்வர்ஸ் இஸ் நாட் 0. அதாவது ஆரோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டும் வந்து அன்கார்லேட்டடாக இருக்கணும்னு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டிபெண்ட்டான வேரியபிள் எல்லாமே வந்து அன்கார்லேட்டட். ஆனால் அன்கார்லேட்டடாக இருந்துச்சுன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கவுண்டர் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டவுட் இருக்கவங்க இந்த எக்ஸாம்பிள் மூலமாக கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி,
if each of two variables x and y takes two values 0, 1 with the positive probabilities, then r of x, y equal to 0 implies x and y are independent. இப்போ ரெண்டு வேரியபிள் வந்து பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டி 0 and 1 இருந்துச்சுன்னா இது 0வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த கேஸில் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இருந்தால் மட்டும்தான் ஆர் வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்டில் என்னென்ன அசம்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லீனியர்லி ரிலேட்டடு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இதுக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் வரைஞ்சோன்னா அந்த டேட்டா வந்து என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து லீனியர்லி டிபெண்ட் ஸ்ட்ரைட் லைன் கர்வாக தான் வரும் அப்படிங்கிறதா வந்து இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு each of the variables is being affected by the large number of independent contributing cases of such a nature as to produce normal distribution. யூஸ்வலாக இது வந்து லார்ஜர் வேரியபிள் எடுக்கும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இண்டிபெண்ட் ஆஃப் கேசஸ், அதாவது ரெண்டு சுச்சுவேஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு சுச்சுவேஷன் எடுத்து அதில் இருக்க வேரியபிள் ரெண்டும் நம்மளுக்கு ரிலேட் ஆகலை இண்டிபெண்ட் எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்படி எடுத்தால் கண்டிப்பாக கார்லேஷன் வந்து 0வாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீரீஸ் ஆஃப் ஹைட் அண்ட் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு மனுஷங்களோட ஹைட்டுக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது ரெண்டும் இண்டிபெண்ட் வேரியபிள் வச்சு நாம் எப்போதுமே கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் யூஸ்வலாகவே வந்து எந்த சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி மேரேஜ் ரேட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து எந்த ரிலேஷனும் கிடையாது. அதே மாதிரி சீரீஸ் ரிலேட்டட் டு த சைஸ் ஆஃப் ஷூஸ்க்கும் இன்டெலிஜென்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கும் ரிலேஷன் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா இண்டிபெண்ட், எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது அனலைசிஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஆருக்கு வந்து ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா, ஆருக்கு 0 இல்லாமல் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா நான்சென்ஸ் கார்லேஷன் நம்ம சொல்லுவோம். ஸ்பூரியஸ் ஆர் நான்சென்ஸ் கார்லேஷன் சொல்லுவோம், இல்லைனா சான்ஸ் கார்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான்-0 வரக்கூடாது. இந்த மாதிரி அன்ரிலேட்டட் வேரியபிள் நம்ம ரெண்டு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக கார்லேஷன் 0 தான் வரணும். நான்-0 வந்துச்சுன்னா அது வந்து நான்சென்ஸ் கார்லேஷன். ஸோ இதெல்லாமே 1 மார்க்கில் வரக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி வர ரிலேஷன்ஸ். The variables x and y are connected by the equation ax plus by plus c equal to 0. Then the correlation between them is -1 if the signs of a and b are alike and 1 if they are different. பார்த்தீங்கன்னா r equal to covariance of xy sigma x by sigma y ன்னு சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கோவேரியன்ஸ் வந்து b by a into sigma y ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே sigma x and sigma y இந்த கேல்குலேஷன் போட்டோம்னா நம்மளுக்கு 1. பியும் ஏவும் வந்து ஆப்போசிட் சைனாக இருந்தால் +1, பிஎன்ஏ சேம் சைனாக இருந்தால் -1 நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு if z equal to ax plus by and r is the correlation coefficient between x and y, then இப்படி இருந்துச்சுன்னா sigma z ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு இதுதான் வேல்யூ. a ஸ்கொயர் இன்ட்டு sigma x ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு sigma y ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இன்ட்டு r இன்ட்டு sigma x sigma y. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இந்த வேல்யூ வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வந்துடும். இது கூட அந்த கோஎஃபிஷியன்ட் வரது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து sigma x ஸ்கொயர், இதுக்கு sigma y ஸ்கொயர், இதுக்கு மட்டும் r இன்ட்டு sigma x sigma yன்னு வரும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு sigma x ஸ்கொயர் ப்ளஸ் sigma y ஸ்கொயர் மைனஸ் sigma x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு sigma x sigma y. ஸோ இதில் வந்து இந்த ஆர் வேல்யூ வந்து இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட்டு இப்போ இதில் a ஈக்குவல் டு 1 b -1 இருந்துச்சுன்னா z வந்து x மைனஸ் y,
ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஆர் அண்ட் சிக்மா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் அது மெயின் ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து ஏபிக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போடும்போது எழுதுறது வந்து ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ இது வேரியன்ஸ் படிக்கும் போதே அந்த கான்செப்ட்லேயே நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் பை ப்ளஸ் 2ab கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ் டேர்ம் வரும். நெக்ஸ்ட் ப்ராபபிள் எரர் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ப்ராபபிள் எரர்லேருந்தும் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இஃப் ஆர் இஸ் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இன் த சாம்பிள் ஆஃப் n pairs of observation, then standard error equal to, ஸ்டாண்டர்ட் எரரோட ஃபார்முலா வந்து 1 minus r square by square root of n, 1 minus r square by square root of n. இதே ப்ராபபிள் எரர் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் எரர் இன்டூ 0.6745. ஸோ ஃபார்முலா வந்து 0.6745 இன்டூ 1 minus r square by root n. ஸோ இது கேட்கும்போது இந்த ரிலேஷன் வச்சும் கேட்கலாம், இல்லைனா ஸ்டாண்டர்ட் எரரோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியும் கேட்கலாம். Probable error is an old measure for testing the reliability of an observed correlation coefficient. இதுதான் வந்து பழைய மெஷர், ரிலையபிலிட்டி ஆஃப் த அப்சர்வ்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்சர்வ் பண்ணுறதோட பழைய மெஷர் வந்து ப்ராபபிள் எரர். The reason for taking the factors 0.6745 is that is a normal distribution. The range is mu plus or minus 0.6745 sigma covers 50% of the total area. இது ஏன் வந்து நம்ம இங்கே 0.6745 எடுக்கிறோன்னா இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அதில் வந்து 50% ஆஃப் டோட்டல் ஏரியா வந்து மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6745 சிக்மா வரதுனால தான் அங்கே வந்து அந்த 0.6745 நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கார்லேஷன் வந்து நாட் அட் ஆல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். எப்போனா ஆர் இஸ் லெஸ் தென் ப்ராபபிள் எரர் ஆஃப் ஆர். ஸோ இது ஆர் லெஸ் தென் ப்ராபபிள் எரர் ஆஃப் ஆராக இருந்துச்சுன்னா correlation value is not significant. If R is greater than 6 times probability of probable error of இருந்துச்சுன்னா then it is definitely significant. So இந்த relations எல்லாமே ரொம்ப ரொம்ப important. Next, probable error also enable us to find the limits within which the population correlation coefficient can be expected to vary. So இந்த population correlation coefficient வந்து probable error வச்சு நம்ம calculate பண்ணலாம். அதோட லிமிட்ஸ் வந்து ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர் ஆஃப் ஆர். ஸோ லோயர் லிமிட் வந்து ஆர் மைனஸ் பி ஆஃப் ஆர், அப்பர் லிமிட் ஆர் பிளஸ் பி ஆஃப் ஆராக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோடைய லிமிட்ஸ். இதுதான் வந்து ப்ராபபிள் எரரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரேங்க் கார்லேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், அதோட நொட்டேஷன் வந்து ஆர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேங்க் கார்லேஷன். இங்கே வந்து நம்ம ரோங்கிற நொட்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் n இண்டிவிஜுவல் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மெரிட்டில் இல்லை ப்ரொஃபிஷியன்சி கொடுக்குறோன்னு வைங்க, சில கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி. அப்போ தான் வந்து நம்ம ரேங்க் கார்லேஷன் சொல்லுவோம். லைக் ஒரு கிளாஸோட ரேங்க் போடுறோம்ல, சப்ஜெக்ட் மார்க் வச்சு இல்லை டோட்டல் மார்க் வச்சு நம்ம போடுறோம்ல, அதுதான் வந்து ரேங்க் கார்லேஷனாக வரும். இப்போ இதுவே வந்து 2 கேரக்டரிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி வந்தால் எப்படி நம்ம ரேங்க் அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதில் xi, yi ரேங்க் ஆஃப் த ith இண்டிவிஜுவல் இன் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் a and b ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ a, b 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி நம்ம ரேங்க் அலாட் பண்ண போகிறோங்கிறதான் வந்து இதில். நெக்ஸ்ட் ஸ்பியர்மன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம ஃபார்முலாவுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்பியர்மன்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ ரேங்க் கார்லேஷன் இதோட ஃபார்முலா நேமில் வந்து ஸ்பியர்மன் வரும். இதோட நொட்டேஷன் வந்து ரோ. ஸோ இதோட ஃபார்முலா 1 minus summation di square by 2n into sigma x square, இல்லைனா sigma equal to 1 minus 6 into sigma di square by n into n square minus 1. யூஸ்வலாக இந்த வே ஃபார்முலா வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் டிஐங்கிறது வந்து டீவியேஷன், எக்ஸ் ஒய் டேட்டாக்குள்ள டீவியேஷனோட சம் தான் வந்து சமேஷன் டிஐ. நெக்ஸ்ட் டைடு ரேங்க். டைடு ரேங்க்னா என்னென்னா சேம் ரேங்க் ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம டைடுன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி வரும்போது காமன் ரேங்க் அலாட் பண்ணிவிட்டு ஒன்றை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்கே இந்த கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட். த எஃபெக்ட் ஆஃப் டையிங் எம் இண்டிவிஜுவல், அதாவது எம் இண்டிவிஜுவல் சேம் ரேங்க்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்லேருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணும்போது எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1/12 இந்த ஃபேக்டர் வந்து கொஸ்டினாக வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஃபேக்டரை ஆன்சராக வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ங்கிறது எவ்வளோ ரேங்க் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கால்குலேஷனில் போடுவோம். For repeated the rank, we add a factor m into m square minus 1/12 to some d square. mங்கிறது வந்து number of times the item is repeated. இந்த ஃபேக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபார்முலா வந்து எப்படி வேரி ஆகும்னா 1 minus summation 6 into summation d square plus m into m square minus 1/12 by n into n minus 1. ஸோ சேம் ரேங்க் ஃபார்முலேஷனில் ரிப்பீட்டட் ரேங்க் m டைம்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ் ஆஃப் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து +1 to -1 to +1 தான் இதுக்கும் வேரி ஆகும். த ஜென்ரல் ஃபார்முலா எப்போ ரோ வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னா இந்த சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் வந்து மினிமமாக இருக்கணும். அதாவது ஈச் ஆஃப் த டீவியேஷன் இஸ் மினிமம். ஒவ்வொரு டீவியேஷனும் மினிமமாக இருந்துச்சுன்னா அதோட சம் மினிமமாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ரோ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரோ இருக்குன்னா +1. ஸோ டெஃபினெட்லாக ரோ வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். எப்போ ரோ வேல்யூ மினிமமாக இருக்குன்னா சமேஷன் டிஐ ஸ்கொயர் இஸ் மேக்ஸிமம். அதாவது த டீவியேஷன் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் இது வந்து இருக்கும். இப்போ இதுவே வந்து n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா n வந்து ஆடு. n ஆடார்னா n ஈக்குவல் டு 2m + 1ன்னு எழுதலாமா? அப்படி எழுதுனா நம்மளுக்கு சமேஷன் டிஐ ஸ்கொயர் வந்து இந்த வரும். ஆமாம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரோ வேல்யூ வந்து -1 இருக்கும். n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்பவும் ரோ வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா -1. ஸோ அதோட மினிமம் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா -1. ஸோ இதுலேருந்து நம்ம லிமிட் ஆஃப் த ரேங்க் கார்லேஷன் வந்து -1 to +1 நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் -1 to +1 தான். சம்வாட் சில ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷனும் வந்து சேமாக இருக்கும். பட் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து என்னென்னா அது வந்து நம்ம நார்மல் அதோட அப்சர்வேஷன் வந்து நார்மல்லேருந்து எடுக்கிறோம் நம்ம அஸ்யூம் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து இது வந்து அப்படி இருக்காது. அதாவது நான் பேராமெட்ரிக்காக இருக்கிறதுக்கு வந்து இதில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். பட் நார்மல் ஃபாலோ பண்ணலை, அதாவது நான்லீனியர் கேசஸ் வரும்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்ட்ஸு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா கார்லேஷன்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.